ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, உங்களால் வந்து லன்ச் டைமில் வந்து நிறைய சைட் டிஷ்ஷோட எல்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு வந்து சட்டுன்னு செய்யணும் ஆனால் ஹை ப்ரோட்டீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வீட்டு வேலை நிறைய இருக்குது. ஸோ சிம்பிளாக லன்ச் செய்யணும் ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களுக்கும் இந்த வீடியோ. இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சைட் டிஷ்ஷோடவே கொடுத்துருக்குறேன். ஸோ சைட் டிஷ்க்கு என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு வேணாம். ரெசிபிக்குள்ளே போகலாமா? தில் லீவ்ஸ் வச்சு ஒரு சப்பாத்தி. இது தில் லீவ்ஸ்னு சொல்கிறாங்க, சதக்குப்பன்னு சொல்கிறாங்க, சோம்பு கீரைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இதோட பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த கீரைக்கு பேர் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது ஒரு கட்டு அளவுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோதுமை மாவும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கு நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய், இது மட்டுமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ரெகுலர் சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவீங்க இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். இது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கொண்டக்கடலை சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே வந்து வதக்கிற வேலையை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1/4 கிலோ 100 கிராம் 50 கிராம்னு சேர்த்தா தான் தப்பு. ஒரு 4-5 சேர்க்குறனால எந்த தப்பும் கிடையாது. நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் கண்டிப்பாக பத்தாது இல்லையா, அது வதக்கிறதுக்கு. 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மிக்சியில் தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடவே இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கரெக்டாக 8 விசிலுக்கு விடுங்க, நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி குக் ஆகிற நேரத்தில் நம்ம சப்பாத்தியும் போட்டு முடிச்சிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, ஒரு உருண்டையை எடுத்து நான் சப்பாத்தி மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மாவு உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மேலாப்பில் தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்படி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. உங்கள் கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சூடான டவாவில் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சப்பாத்தி சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் எப்படினா இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது.
ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ரெசிபிக்கு போகலாமா? வெந்தயக்கீரை சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இந்த கீரையை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயம், கோதுமை மாவு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது 3 பேருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி உங்கள் கை வச்சு நல்லா அந்த மாவும் கீரையும் நல்லா ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டியாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இது அது வரைக்கும் ஊறட்டும். மஷ்ரூம் கிரேவின்னு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு பேக்கெட் அதாவது 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இதனால் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். கட் பண்ண மஷ்ரூமை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இன்றைக்கி வதக்க போகிறது கிடையாது. அதனால் நான் அப்படியே மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்ச அந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பவுலில் வந்து தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பை லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா அந்த மாதிரி உங்கள் கையில் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். உங்களோட அருமையான மஷ்ரூம் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ ஒரு மாவை எடுத்து கோதுமை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரணும் இல்லையா, ஸோ நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கோதுமை மாவு மேலாப்பில் தூவி நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான டவாவில் நம்ம உருட்டி வச்ச மாவை இதில் சேர்த்து எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான வெந்தயக்கீரை சப்பாத்தி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது.
2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.